திருந்தப் புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே. அழுத அந்த இளங்குழந்தையை உலகம் முழுவதும் குறிஞ்சிக் கிழவன் என்று போற்றியது. அழகிய உலகங்கள் யாவையும் அருளும் பொன்னிற உமாதேவியின் ஞான பாலை பருகிய பின்னர் சரவண தடாகத்தில் உள்ள தாமரை மலத் தொட்டியில் அமர்ந்திருந்தான் அந்த தெய்வ குழந்தை. கார்த்திகை பெண்களாகிய 6 செவிலியர்கள் தங்கள் பாலை அவனுக்கு அளிக்க ஆர்வமாய் நின்றனர். அப்பொழுது அந்த குழந்தை அழுத குரலை கேட்டு கடலும் அழுதது, கிரௌஞ்சமலை கூட அழுதது. அதை கேட்டு அசுரர்களின் அரசன் சூரபன்மனும் நடுங்கி அழுதான். இந்த தெய்வ குழந்தை விம்மி விம்மி அழும்போது உலகமே அதனை வியந்து நோக்கியது. அந்த இளங்குழந்தையே பின்னர் உலகம் முழுவதும் குறிஞ்சி நிலத்தின் அரசன் முருகன். வேலவா, அருள்வாய் முருகா, சரவணபவா. பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் சென்றேனும் புளித்தர கைத்ததுவே. பசுமை நிறைந்த திண்ணை புனத்தின் வள்ளி அம்மையை நினைத்தால் அடையும் ஆனந்தம் என்ன தெரியுமா? பசுமையுடைய பெரிய திணை புனத்தில் சிறிய திணை கொள்ளையை காவல் செய்யும் வள்ளி அம்மையை, அவளை அளவில்லா அன்புடன் விரும்புகின்ற திருமுருகப் பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைத்த போது அந்த நினைவின் மூலம் ஒப்பற்ற பேரின்பத்தை அடியேன் அனுபவித்தேன். இந்த ஆனந்தத்தின் இனிமையை உணர்ந்தபோது இனிய கரும்பும் துவராகி செவ்விய தேனும் புளித்து கசிந்து விட்டது. முருகா, வள்ளியின் மணமகனே, அருள்வாய் வேலவா, சரவணபவா,